வணக்கம் நேயர்களே. பயனுள்ள பதிவு நிகழ்ச்சியில் தங்களை மீண்டும் வரவேற்கிறேன். வாழ்க வளமுடன். இன்று கடன் வாங்காதவங்க யாருமே கிடையாது உலகத்தில். எல்லாரும் வாங்குவாங்க. பெரியவங்களும் வாங்குவாங்க, சின்ன தட்டில் இருக்கவங்களும் வாங்குவாங்க. சில பேர் தன்னுடைய தேவைக்காக கடன் வாங்குவாங்க. சில பேர் தொழிலை விருத்தி பண்ணுறதுக்காக கடன் வாங்குவாங்க. இந்த மாதிரி பலதரப்பட்ட கடன் வாங்கினே இருக்கிறாங்க. எல்லாரும் வாங்காதவங்கன்னு சொல்லிட்டு யாரும் இருக்க முடியாது. அப்படி வாங்காமல் பணத்தையும் வச்சுக்கின்னு சொத்தும் வச்சுக்கின்னு எதுவும் இல்லாத கடன் வாங்காத இருக்கிறவன் இன்னும் மேலுக்கு அவன் முன்னுக்கு வர மாட்டான். அதே இடத்துல தான் இருப்பான். டெவலப்மெண்ட்டு கிடையாது. அப்படி இருக்கிறவங்கக்கிட்ட டெவலப்மெண்ட்டு கிடையாது. ஆனால் கடன் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. பிக்கு பிடுங்கல் இல்லாமல் கடன் இல்லாமல் வாழறது ரொம்ப நல்லது. இருந்தாலும் சில பிரச்சனைக்காக கடன் வாங்கித்தான் தீரணும், கடன் வாங்கி தான் ஆகணும். அப்படின்ற போது கடன் வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த கடன் வாங்கிட்டோம், இது அடைக்க முடியல, ரொம்ப கஷ்டப்படுறீங்க, எப்படி அடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இதை அடைக்கிறதுக்கு ஒரு வழி, சின்ன ஒரு எளிய பரிகாரம் என்னன்னா, மைத்ரே முகூர்த்தம் அப்படின்னு இருக்குது. ஒரு முகூர்த்தம் இருக்குது. அந்த நாளில் நீங்கள் ஒரு சின்ன தொகையாவது ஒரு கடன்காரனுக்கு கொடுத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த கடன் அடைஞ்சிரும். அது அந்த சின்ன தொகையாவது, அதாவது நிறைய இருக்குதுன்னா அதில் கொஞ்சமாக எடுத்து போய் அந்த முகூர்த்த நேரத்தில், அந்த குறிப்பிட்ட ஒரு அந்த நேரத்தில் யாருக்காச்சும் எடுத்து போய் கொடுக்கணும். இப்படி தான் வாஸ்து குறிப்பு சொல்லுது, அந்த நேரத்தில் கொடுங்க அப்படின்னு. அது எப்போன்னு பார்க்கலாமா? கடன் வாங்கிட்டோம்னா நிறைய கழுத்தை பிடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த முதல் கடனுக்கு முதல்ல அந்த நேரத்தில் ஒரு கொஞ்சம் காசு எடுத்துன்னு கொடுத்துருங்க. உங்களுக்கு கடன் அடைஞ்சிரும், அடைய ஒரு வழி கிடைக்கும். அது எப்போ வருதுன்னா, இந்த டிசம்பர் மாதத்தில் நாளைக்கு செவ்வாய்க்கிழமை, நாளைக்கு தான் அந்த மைத்திரை முகூர்த்தம் இருக்குது. டிசம்பர் மாதத்தில் 3 முகூர்த்தம் இருக்குது. இந்த மைத்திரை முகூர்த்தம்னா என்னன்னு கேட்குறீங்களா? இதை அஸ்வினி நட்சத்திரத்தில் மேஷ லக்னத்தில் வர்றது மைத்திரை முகூர்த்தம். இன்னொன்று அனுஷ நட்சத்திரத்தில் விருச்சிக லக்னத்தில் வர்றது இன்னொரு முகூர்த்தம். இந்த 2 முகூர்த்தம்தான் மைத்திரை முகூர்த்தம்னு. இது எந்த நாளில் வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் காலண்டரில் பார்க்கலாம், இல்லை பஞ்சாங்கத்தில் பார்த்தா தான் தெரியும். ஏன்னா சில காலண்டரில் நட்சத்திரம் போட்டிருப்பா, அந்த லக்கணம் எப்போ ஆரம்பிக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. அதனால் பஞ்சாங்கம் பார்க்க தெரிஞ்சும் பார்த்துக்கலாம். அப்படி பார்க்கும்போது இந்த டிசம்பர் மாதத்தில் 3 முகூர்த்தம் வருது. அது என்னைக்கு அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை, டிசம்பர் நாளைக்கு செவ்வாய்க்கிழமை 2:43க்கு அந்த மேஷ லக்னம் தொடங்கி 4:20 வரைக்கும் இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் நாளைக்கு ஒரு சிறு தொகையை ரொம்ப கடன் தொல்லை, ரொம்ப டார்ச்சல் பண்ணுறவங்கக்கிட்ட கொஞ்சமாவது கொடுங்க. உங்கள் கடன் அடைய ஒரு வழி பிறக்கும். இதை விட்டால் டிசம்பர் 18ஆம் தேதி காலையில் 4:43க்கு ஆரம்பிக்குது. அது 7 மணி வரைக்கும் இருக்குது காலையில். இந்த நேரத்தில் யாருக்காச்சும் கொடுங்க. அதையும் விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கலாம். டிசம்பர் 29 திங்கக்கிழமை வருது. அது மத்தியானம் 1 மணிக்கு, 1 மணிலேருந்து 2:45 மணி வரைக்கும் அந்த லக்கணம் இருக்குது. இந்த இடைப்பட்ட நேரத்தில் நீங்கள் கொடுத்தாலும் அந்த கடன் அடையும். இதுதான் மைத்திரை முகூர்த்தன்றது. இப்போ எல்லாம் வாஸ்து சாஸ்திர பிரகாரம் இந்த முகூர்த்தத்தில் கொடுத்தா கடன் அடையுது அப்படின்னு சொல்லிட்டு வாஸ்து குறிப்பு சொல்லுது. அது பிரகாரம் இந்த 3 முகூர்த்தம் இருக்குது. டிசம்பர் 2 நாளைக்கு செவ்வாய்க்கிழமை, டிசம்பர் 18, டிசம்பர் 29. இந்த 3 நேரத்தில் நாங்கள் உங்களுக்கு சொன்ன அந்த நேரத்தில் ஒரு சின்ன தொகையை கொடுத்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. விரைவில் கடன் அடைய வழி பிறக்கும். நன்றி. வாழ்க வளமுடன். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது போதும். நீங்கள் சப்ஸ்கிரைப் கூட பண்ண மாட்டீங்க, லைக்கும் போட மாட்டீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, ஷேர் பண்ணுங்கள். 4 பேர் தெரிஞ்சுக்கிட்டோம், கடன் அடையிட்டோம். அவங்கவுங்களுக்கு பாவம் எவ்வளோ கஷ்டத்தில் இருப்பாங்க. அவங்கவுங்க கடன் அடைய ஒரு வழி, சின்ன வழி, நம்மளால் முடிஞ்ச ஒரு வழி, அதை நம்ம சொல்லுவோம். நன்றி.